Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. காலம் காலமாக உயிர்ப்போடு இயங்கிக் கொண்டிருக்கும் நகரங்களில் மதுரையும் ஒன்று. வாழும் மூதூர் என்று பெருமையுடன் கூறப்படும் மதுரையில் தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் நடுகற்களும் அதிக அளவில் காணப்படுகின்றன. இந்த நடுகற்களின் முக்கியத்துவம் என்ன, அவை சொல்லும் செய்தி என்ன என்று விரிவாக பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மதுரை அதன் பழம்பெருமையோடு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. பாண்டியர்கள் கட்டிய கோயில்கள், சமணர் படுகைகள், தமிழி எழுத்துக்கள், கீழடி, நாயக்க மன்னர்களின் அடையாளங்கள் என பண்பாட்டு பொக்கிஷமாக விளங்குகிறது மாமதுரை. இங்கு நடுகற்களும் சதிகற்களும் அதிக அளவில் காண கிடைக்கின்றன. நடுகல் என்பது ஊரை காக்கவோ, இனத்தை காக்கவோ, நாட்டை காக்கவோ உயிரிழந்த வீரர்களுக்கு நிறுவப்படும் நினைவுக்கல். இந்த நடுகல் மரபு சங்ககாலம் தொட்டே வழக்கத்தில் இருக்கிறது. இவற்றை வீரக்கல் என்றும் அழைக்கிறார்கள். நடுகற்களின் அமைப்பு, உருவங்கள், அதில் செதுக்கப்பட்டுள்ள ஆயுதங்களை கொண்டு வகைப்படுத்தினால் வீரக்கல், நவகண்டம், அரிகண்டம், சதிகள், புலிக்குத்தி பட்டான்கள், யானை குத்தி பட்டான்கள், காட்டுப்பன்றி குத்தி பட்டான்கள், கோழிக்கற்கள், ஏறு தழுவல் வீரக்கல் என பல வகைகள் இருக்கின்றன. மதுரையில் பெரும்பாலான இடங்களில் நடுகற்களும் சதிகற்களும் உள்ளன. குறிப்பாக சாலையோரங்களில், தெருக்களில் 200க்கும் மேற்பட்ட நடுகற்கள் இருப்பதாக கூறுகின்றனர். இலக்கியம் சொல்லப்படக்கூடிய நடுகள் கேட்டகரியில கிடைக்கக்கூடிய முதல் கல்வெட்டு என்பது பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டில் தான் கிடைக்குது. புலிமான் கொம்பு என்ற இடத்துல கல்பேடு தீயன் அந்துவன் கூடலூர் ஆகோல் என்று சொல்லி எழுத்துடைய நடுகள் என்று சங்க இலக்கியம் சொல்லுது. ஆரம்ப காலகட்டங்களில் நடுகற்கள்ல எழுத்துக்கள் மட்டும்தான் இருந்தது. பின்னாடிதான் எழுத்துக்களுடன் சேர்ந்து உருவங்கள் வைக்கக்கூடிய மரபுகளும் வந்திருக்கிறது. அப்ப அந்த எழுத்துடைய நடுகள் என்பது பாண்டிய நாட்டில், குறிப்பா சங்க காலகட்டத்தை சேர்ந்த நடுகர்கள் பாண்டிய நாட்டில் புலிமான் கொம்பை, தாதப்பட்டி என்ற இடங்களில் கிடைக்குது. அதையடுத்து வட்டெழுத்து சார்ந்த நடுகர்கள் சில பாண்டிய நாட்டில் கிடைக்குது. ஆனால் நாயக்கருடைய காலகட்டத்து நடுகர்கள் பாண்டிய நாட்டில் மிகப்பெரிய அளவில், அபரிமிதமான அளவில் இருக்குது. அது ஒவ்வொரு நேரங்களில் என்ன பண்றாங்கன்னா, சாலையோர பகுதியில் இருக்கக்கூடிய நடுகர்களை அவங்க சாமியா கும்பிடுறது. இது இறந்தவர்களை வழிபடக்கூடிய ஒரு மரபு. அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு என்ன பண்றோம்னா, நம்ம சாலையோர பகுதியில் இருக்கக்கூடிய நடுகர்களை வணங்கக்கூடிய மரபுகள் இருக்கிறது. இந்த நடுகற்கள் மற்றும் சதிகற்களை குலதெய்வங்களாக, கடவுள்களாக மக்கள் வணங்கி வருகிறார்கள். பத்ரகாளி, தீப்பாஞ்சம்பன் என பல பெயர்களில் வழிபடப்பட்டு வருகிறது. கடச்சனேந்தல் செல்லும் வழியில் உள்ள நடுகல்லை அனுமார் சாமி என்றே மக்கள் வழிபடுவதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அப்போ ஒரு நடுகல்ல காட்டுறோம் அப்படின்னம்னா அந்த மனிதன் எதற்காக இறந்தாங்கிறதுக்கு தெரிவிக்கிறதுக்காக அந்த சிற்பத்திலேயே அந்த ஆயுதங்களை காட்டிடுறாங்க. இப்போ வளரியோட காட்டியிருப்பாங்க. வளரினா அந்த வீரன் வளரியில சிறந்து விளங்கியிருப்பாங்க. அது பண்ற நேரத்துல இறந்திருக்கலாம். அதே மாதிரி வாள் அப்படிங்கும்போது ஒரு பெரிய போர் வீரனா இருக்கும். அதனால அந்த வாளை அந்த சிற்பங்கள்ல காட்டுறாங்க. சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவன் எதுக்காக சொன்னாங்கிறது சிற்பத்துல அந்த ஆயுதங்கள் வழியா காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த தலைபலி கொடுக்கறது, தன் தலையை தானே கொற்றைக்கு தன் மன்னனோ இல்லை நம்ம மக்களோ பாதுகாக்கப்படும் ஒரு வேண்டுதல் மாதிரி தன் தலையை தானே பலி கொடுத்துக்கிட்ட மனிதனை காட்டுறதுக்காக தலையை அறுத்துக்கிட்ட மாதிரியான சிற்பமும் காட்டுறாங்க. கல்வெட்டு இல்லைனாலும் சிற்பத்துல இந்த ஆயுதங்கள் வழியா, விலங்குகள் வழியா எல்லாத்தையுமே தெரிவிச்சிடுறாங்க. பல நடுகற்கள் குலதெய்வங்களாக மாறிவிட்ட சூழ்நிலையில் ஒரு சில இடங்களில் அவற்றை மீட்டு பாதுகாப்பது சுலபமானது அல்ல எனவும் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் சிதைந்த நிலையில் உரிய பராமரிப்பின்றி சாலையிலோ அல்லது தெருக்களிலோ வயல்வெளிகளிலோ இருக்கும் நடுகற்கள் குறித்து தகவல் அளித்தால் அரசு அருங்காட்சியகம் மூலம் பாதுகாக்கப்படும் என தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.